ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் செட்டிங்ஸ் போங்க. அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எனேபிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். மறுபடியும் அதே பாஸ்வேர்டை ரீஎன்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக ஒரு இமெயில் ஐடி கேட்கும். எதுக்காக இந்த இமெயில் ஐடி அப்படின்னா, உங்களுடைய பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த இமெயிலில் போய்ட்டு தான் ரீசெட் பண்ணணும். அதனால் உங்களுடைய ஒரிஜினல் இமெயில் ஐடியை கொடுங்க. நான் என் ஐடியை என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. மறுபடியும் அதே ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். இப்போது சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் ஆகிடும். இப்போ டன் கொடுங்க. இதுக்கப்புறம் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டை மாற்றணும் அப்படின்னா பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். உங்களுக்கு இமெயில் ஐடியை மாற்றணும் அப்படின்னாலும் இமெயில் ஐடியை மாற்றிக்கலாம். சரி, இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கு எதுக்காக அப்படின்னா, இப்போது நம்ம இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை கேட்கும். ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணால் தான் தொடர்ந்து உங்களால் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபோனில் இருந்து வாட்ஸ்அப்பை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும்தான் உங்களால் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுடைய சிம் கார்டு தவறுதலாக வேறு யாருக்கையாவது போயிடுச்சு அப்படின்னா கூட அவங்களுடைய ஃபோனில் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்குறதுனால உங்களுடைய சிம் கார்டிலேருந்து அவங்க ஃபோனாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ண முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.